ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொமான்ஸ் அப்புறம் லவ்க்கு முக்கியத்துவ நாளான வேலண்டைன்ஸ் டேவோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எதுக்கு February 14 கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இதோட ஸ்டார்டிங்கை தெரிஞ்சுக்க நம்ம பழங்கால ரோம்க்கு போகணுங்க. கிட்டத்தட்ட 3வது செஞ்சுரியில் அரசரான கிளாடியஸ் II அப்படின்றவர் இளம் ஆண்களுக்கு மேரேஜ் பண்ணுறதை பேன் பண்ணார். எதுக்குன்னா சிங்கிளாக இருக்கிற ஆண்கள் தான் நல்ல சோல்ஜர்ஸாக மாறுவாங்க அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் அந்த ரோம்லேயே இருந்த ரோமன் ப்ரீஸ்டான வேலண்டைன்றவர் இதை மறுத்தார். ஆல்சோ இவர் லவ்வர்ஸ்களுக்கு சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் அரசர்கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்புறம் அரசரும் இவரை சாகடிக்க உத்தரவு போடுறாரு. ஆனாலும் அவர் சிறையில் இருக்கும்போதும் ஜெயிலரோட பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதுவும் அவர் இறக்குற ஒரு நாள் முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சைன் போட்டு அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னும் வரைக்கும் லெட்டர் எழுதும் போது வேலண்டைன் லெட்டர் எழுதும் போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம ரோமன் ஃபெஸ்டிவலான லுபர்கெலியாவுக்கு போவோம். இந்த ஃபெஸ்டிவலை February 13th to 15th செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இந்த ஃபெஸ்டிவலை யாருக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தோட ரோமன் கடவுளான ஃபானஸ்க்கும் ரோமை கண்டுபிடிச்சவர்களான ரோமுலஸ் அப்புறம் ரீமஸ்க்கும் கொண்டாடுறாங்க. இந்த லுப்பர்கெலியா அப்போது ப்ரீஸ்ட் ஆட்டையும் நாய்களையும் பலி கொடுப்பாங்க. அப்புறம் ஆட்டோட தோலை ஸ்ட்ரிப்ஸாக அறுத்து அதை வச்சு பெண்களையும் வயலில் இருக்கிற பயிர்களையும் லைட்டாக அடிப்பாங்க. மக்கள் இப்படி பண்ணுறத பயிர்களை ரொம்ப வளர வைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகிற காலம் அப்போது சர்ச்சுங்க இந்த லுப்பர்கெலி ஹாலிடேஸை கிறிஸ்டியன் ஹாலிடேஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் AD 496 அப்போது போப் கெலசியஸ் அப்படின்றவர் February 14th செயின்ட் வேலண்டைன்ஸ் டேன்னு ரோமை சேர்ந்த செயின்ட் வேலண்டைனை மரியாதைப்படுத்துகிற விதமாக அறிவித்தார். இப்படி பண்ணனால கிறிஸ்டியானிட்டியை பிரபலப்படுத்துறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் காலங்கள் ஓட செயின்ட் வேலண்டைன் லவர்ஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை ரொமான்ஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக மாற்றினாங்க. மிடில் ஏஜஸில் யூரோப்பில் கோட்லி லவ் அப்படின்னு ஒன்று பிரபலமாகிட்டு இருந்தது. இந்த கோட்லி லவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கும் நோபல் உமனுக்கும் லவ் ஆகும். ஸோ அதை தான் கோட்லி லவ்ன்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த வேலண்டைன் டேவை லவ்வுக்கும் ரொமான்ஸ்க்கும் உண்மையாக அசோசியேட் பண்ணி பார்த்தாங்க. இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வேலண்டைன் அப்படின்னு இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற போயம் பெர்லின்ஸோட டியூக்கான சார்லஸ் அப்படின்றவர் அவரோட ஒய்ஃபுக்கு அவர் டவர் ஆஃப் லண்டனில் 1415 சிறப்பிடிச்சிருக்கும் போது எழுதினது. 18th அப்புறம் 19th செஞ்சுரியில் இந்த வேலண்டைன் டே இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஹாலிடே மாதிரி உருவெடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. அதனால் வேலண்டைன்ஸ் டே கார்ட்ஸை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் 20th செஞ்சுரியில் கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது, சாக்லேட்ஸ் கொடுக்கறது, இப்படின்னு உலகம் முழுக்குமே ஒரு ட்ரெடிஷனாக ஆக ஆரம்பிச்சது. இப்போ வேலண்டைன்ஸ் டே வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. லவ்வர்ஸும் அவங்க லவ்வை பலவிதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வராங்க. இதாங்க நான் சொல்ல வந்தது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நான் முதல் தடவை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.